ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோலம் கலை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வடலூரில் இருக்க வள்ளலார் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதம் நான் பூசத்துக்கு அங்கே வடலூருக்கு போயிடுவேன். நைட்டு 7:45 8:45 மணி வரைக்கும் ஜோதி காட்டுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கோயில் என்ட்ரன்ஸு. நல்லா பக்கமும் போகலாம். இது கொடிமரம் இங்கே இருக்கும். அப்படியே அந்த லைன்லேயே போனோன்னா அந்த இரும்பு சங்கிலி இருக்கும். வள்ளலார் அந்த காலத்தில் அவர் யூஸ் பண்ணதான் அங்கே அவ்வளோவா அப்படி தான் சொன்னாங்க அங்கே இருந்தவங்க. நான் கேட்டதுக்கு அதை எடுத்து நம்ம மேலே போட்டுக்கோன்னா நமக்கு இருக்கிற உடம்பு வலி, உடம்பு டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுமான்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பையன், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் பொண்ணு எல்லோரும் எடுத்து அந்த சங்கிலி எடுத்து போட்டு இது பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜோதி காட்ட 10 நிமிஷம் இருக்கிறப்ப போயிட்டோம். நாங்கள் க்யூவில் நிற்கலான்ட்டு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். 1 hour காட்டுவாங்க. தாராளமாக நம்ம பார்க்கலாம். அந்த ஜோதிக்கிட்டேருந்து இதோ ஜோதி காட்டுறாங்கல்ல, இந்த ஜோதிக்கிட்டேருந்து அந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நின்று பார்த்தாலே ஜோதி நல்லா அருமையாக தெரியும். எங்கள் அண்ணன் மேலே தோள்பட்டையில் வச்சு தூக்கிட்டு வராரு எங்கள் அப்பா ஜோதியை காமிச்சிட்டு. இங்கே நிறைய பேர் அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மக்கள். நீங்களும் எதாவது வேண்டிட்டு இங்கே சாப்பாடு செஞ்சு போடலாம். வள்ளலாருடைய அடுப்பு இது. இந்த அடுப்பு எப்பயுமே அணையாது, எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். வள்ளலாருடைய படங்கள் அவர் என்னென்ன பண்ணாரோ அப்படியே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்லேருந்து அப்படியே வரைஞ்சி போட்டிருப்பாங்க. கல்பட்டையா கோயில் இருக்குது, அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் கல்பட்டையா கோயில். வள்ளலார் கூட 2 சிஷியர்கள் இவர்கள் 3 பேரும் இங்கே அப்படியே சமாதி கட்டி வச்சுட்டாங்க. இது மேட்டுக்குப்பம். மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் மறைஞ்ச இடம் இங்கே தான் இருக்குது. இங்கேயும் பூசை முடிச்சுட்டு அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். பக்கத்திலே தான் இருக்குது. அங்கே ஜோதியை பார்த்துட்டு அங்கேருந்தே ஆட்டோ போகும். ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்துடலாம். வந்தால் இங்கே நைட்டு ஃபுல்லாகவே வள்ளலாருடைய பெருமையை பற்றி பேசிட்டு மைக்கில் பாடல்லாம் ஓடிட்டு இருக்கும், சாமி பாட்டு. இங்கே நைட்டு அடுத்து ஸ்டே பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த பூ வீட்டிலேருந்து வாங்கிட்டு போய் கொடுத்துடலாம். இங்கே இதுதான் வள்ளலார் மறைஞ்ச இடம். இதை தைப்பூசம் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க, வருஷத்தில் ஒரே வாட்டி. இந்த ரூமுக்கு பக்கத்தில் ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலை திறந்து விட்டு அவ்வளோ கூட்டம் இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு. அதில் நீங்கள் க்யூவில் வரணும். பார்க்க முடிஞ்சால் உங்களுக்கு தான். பாருங்கள் வள்ளலாரை. நீங்களும் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ண உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவை பாருங்கள். டாட்டா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.